Praise the Lord, brothers and sisters. Welcome to Sunday Songs. இது உங்க கோல்டன் மைக்கேல் ஃபார்முலா. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58 அதிகாரம் 8 இன்றைக்கு உங்களை பார்த்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் என் பாதத்தில் காத்திருக்கும் பொழுது உன் சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வேன். நான் தெரிந்து கொண்ட உன்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வேன். அவை துளிர்விட்டும் பூப்போத்து வாதுவை பூக்களை கொடுக்கும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். உன் வாழ்க்கை செழிப்பாகும். இதோ சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையை நான் துளிர்க்க செய்ய வேண்டுமானால் நீ எனக்கு உகந்த பாத்திரமாக மாற வேண்டும். எனக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் என் சமூகத்தில் நித்தம் நீ இருக்க வேண்டும். இதோ எனக்கு உகந்த உபவாசத்தை அறிந்து நீ செயல்படு. அவைகள் அக்கிரமத்தின் கட்டுக்களை அழிக்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது உன் சுகவாழ்வை துளிர்க்க செய்வேன். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி போடு. அப்பொழுது உன் சுகவாழ்வை துளிர்க்க செய்வேன். சீர்கேடான கிழவி பேச்சுகளுக்கு விலகி இரு. நித்தம் என் சமூகத்தில் விழித்திரு. என்னோடு நேரம் செலவிடு. அப்பொழுது உன் சுகவாழ்வை துளிர்க்க செய்வேன். இருளின் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். நான் உன்னை நித்தமும் நடத்தி உன் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, நீர் என் வாழ்க்கையை துளிர்க்க செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி. கனி கொடுக்கிற வாழ்வை எனக்கு தந்து என் வேரை துளிர்க்க செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.